ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க, நல்லாவே இருப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதாவது இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, குண்டு கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோடய ஃபேவரட் கிரேவி லிஸ்ட்டில் வந்து இது வந்து டாப் ஆஃப் தி ஃபஸ்ட்டில் வந்து இது இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த கத்திரிக்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு சூப்பராக இருக்கும், இட்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் போயிட்டு கத்திரிக்காய் பறிச்சிடலாங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 3 செடி மாதிரி வச்சுருக்கேன். 3 செடி வச்சுருக்கேங்க கத்திரிக்காய் செடி. ஸோ அதுலேருந்து தான் நான் கத்திரிக்காய் 1 வீக்காக பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ நல்லா வந்து திரண்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணி வச்சுருந்தேங்க. பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே திரண்டு வந்துருச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸில் நான் வந்து வீட்டுக்கு ஆகிற மாதிரி கீரை, அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் கிடைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் துளசி, அப்புறம் இந்த கத்திரிக்காய் செடி, அவரைக்காய் செடி, இந்த மாதிரி என் வீட்டுக்கு தேவையானது வந்து நான் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளே வந்து செடி வச்சு அது வெஜிடபிள் அந்த மாதிரி ஏதாவது நம்ம கட் பண்ணி நம்ம அதை சமைச்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கும்போது, நம்ம ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கும்போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப அந்த ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். அது வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அனுபவிச்சதான் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்றாங்க, நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கொஞ்சமாக ஸ்பேஸ் இருந்தது. இல்லை ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த க்ரோ பேக், தொட்டி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் வைக்கலாம் செடி. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்துலேருந்து நமக்கு 6 கத்திரிக்காய் வந்து கிடச்சிருக்குங்க. எல்லாமே பிஞ்சு கத்திரிக்காய். ஸோ இதை வாஷ் பண்ணி நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது கிரேவிக்கெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலே வந்து அந்த காம்பு இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி வச்சுட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளிங்க, 3 வரமிளகாய், 1 ஈக்கு கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் சைஸ், அதாவது அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த சைஸில் வந்து புளி கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம உருட்டு மல்லி, அதாவது குண்டு மல்லி எடுத்துருக்கோம், வரமல்லி. கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து ரைஸு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் வந்துட்டு குருமிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வந்துட்டு சீரகம், இது எடுத்துருக்கோம். தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சி அதை வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான்வெஜ் கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வரமல்லி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம போட்டுட்டோம். அதே மாதிரி இந்த எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த குருமிளகு, சீரகம், சோம்பு, உளுத்தம்பருப்பு, ரைஸ் இதுவும் எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து நம்ம சாப்பாட்டு ரைஸ் தான், 1 ஸ்பூன் மட்டும் போதும். அதுக்கப்புறம் 3 வரமிளகாய், இதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதனுடைய பக்குவம் எப்படின்னா, நம்ம ரைஸ் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ரைஸ் வந்து பொரி மாதிரி அப்படியே பொரிஞ்சு வரும். ஸோ அதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொரி மாதிரி அப்படியே பொரிஞ்சிருக்கு. ஸோ ஓகே, இது ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இதை வந்துட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டிடலாம், அது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ சேம் அதே பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயாக இருந்தாலும் ஓகேங்க. ஸோ நான் வந்து கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் அளவுக்கு. இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நான் இந்த கிரேவின்னு இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம அரைச்சி வைக்கிற குழம்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, புளி ஊற்றி அரைச்சி வைக்கிற குழம்பு, இதுக்கெல்லாம் நம்ம இந்த சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும்.
ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சுருள வதக்கிக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மீடியம் சைஸில் நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம், நல்லா பழுத்த தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்துட்டு கலந்து விடலாங்க. அந்த தக்காளியெல்லாம் நல்லா வேகட்டும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தேவையான அளவு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். ஸோ இதை நல்லா வந்துட்டு நம்ம சாட்டே பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஆட்டி கத்திரிக்காயில் நீங்கள் என்ன வெரைட்டி பண்ணிங்கனாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வெறுமனே நீங்கள் கத்திரிக்காயை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பிஞ்ச் சாரி ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நம்ம மஞ்சள் சேர்த்துக்கிறோம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். சாம்பார் பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 3 வரமிளகாய் வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுலேயும் காரம் இருக்கும். ஸோ உங்களுக்கு காரம் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டுறலாங்க. ஒரு 1 மினிட் குக் ஆகட்டும். ஸோ அவ்வளோதான். அதை தனியாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறட்டும், அதெல்லாமே அரைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம வந்து பீஸ் பண்ணி வச்சிடலாம். அதாவது ஃபுல்லாக வந்து அறுத்து விடாமல் கொஞ்சமாக, அதாவது அந்த ஷேப்பு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே எடுத்து குழம்புலேருந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ பீசஸ் வேணால் போடலாம். இப்போ ப்ளஸ் போட்டதுவே வந்து இன்னும் 2 ப்ளஸ் போட்டோம்னா சின்ன சின்னதாக பீசஸ் ஆகும். பட் அது வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு பீசஸும் தனித்தனியாக பிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி 4 பீஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் ஸ்டிஃபாக. நம்ம அப்படியே அந்த காம்பு பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாமே கத்திரிக்காயில் சொத்தை இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே சொத்தை இல்லை, எல்லாமே சுத்தமாக இருந்தது, ஒரு சின்ன இதுவும் கூட இல்லை. ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அதை தனியாக சாட்டே பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ ஆறிடுச்சு. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் உங்களுக்கு வேணும், அதாவது உங்களுக்கு குழம்பு நிறைய வேணும், நிறைய பேர்த்துக்கு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பட் நான் வந்து இது வந்து 2 பேர்த்துக்கு தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். எதுக்காகனா அந்த கிரேவியோட அந்த டெக்ஸ்சர் வர்றதுக்காக நம்ம இந்த பொட்டுக்கடலை சேர்த்துறோம். ஸோ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க. ஸோ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கத்திரிக்காய், இதை எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே இதை கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவை. அவ்வளோதான். அதை ஜஸ்ட்டு விரித்து விட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அப்படியே கையிலேயே எடுத்துங்க, அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். நான் வந்துட்டு கேமரா இருக்கிறதுனால நான் வந்துட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். அது எதுக்குன்னா அந்த கத்திரிக்காயில் அந்த உப்பு காரமெல்லாம் அந்த கத்திரிக்காயில் வந்து பிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம அந்த மாதிரி உள்ளே வந்து அந்த மசாலா வந்து அரைச்ச மசாலா வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குக்கர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த குக்கர்லேயே பண்ணிக்கலாம்.
தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் உண்டுனா தான் இருக்கணும். இது வந்து நீங்கள் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடலெண்ணெய் எதுனாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டுங்க. எண்ணெய் ஹீட் ஆனதையும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரியட்டும். ஸோ கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கத்திரிக்காய் ஸ்டஃபிங் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பர்பிள் கலரில் ரொம்ப டார்க்காக நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து சாட்டே பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ வந்து மீன்வாயில் நம்ம அந்த புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா சாட்டே ஆகி அப்படியே சாஃப்டாக ஆயிடுச்சுங்க அந்த ஆயில்லையே. சீக்கிரம் வெந்துடும் கத்திரிக்காயெல்லாம். ஸோ கத்திரிக்காயில் என்ன முதல்லையே நான் சொன்ன மாதிரி என்ன டிஷ் பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காயில். ஜஸ்ட்டு சும்மா வெறுமனே உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர் போட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்குலாம் அடோரபுளாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பேஸ்ட் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. ஸோ பாருங்கள் அந்த ஆயிலெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு கிரேவி அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஒரு மாதிரி செமி கிரேவியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜார் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் ஜஸ்ட் வாஷ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஏதாவது அதை புளி ஊற்றணும். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலா, இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொதி நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி தண்ணி, ஸோ அந்த தண்ணி இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த கத்திரிக்காய் உடையாமல், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த கத்திரிக்காய் அதிலே வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கும். ஒரு ஹாஃப் இது வந்து குக் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து பெரட்டி அது உடையாமல் பெரட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம விசில் அந்தளவுக்குமே தண்ணி இல்லாமல் நம்ம வச்சோம் அப்படின்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு 2 விசில் விடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கிரேவி வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 விசிலில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், கலர் சூப்பராக இருக்குங்க. எப்படி நல்லா கொதிச்சு அப்படியே கெட்டியாக கிரேவி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப க்ரீமியாக இருக்குது. அதாவது இது ஜஸ்ட்டு அவ்வளோ க்ரீமியாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு பவுலுக்கு வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல குண்டு குண்டு கத்திரிக்காயில் இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிரேவி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.